நம்ம தொடர்ச்சியாக டிஎன்எஸ்டிசி தேர்வுக்கு பயன் தரும் வகையில் வந்து காணொலிகள் பார்த்துட்டு வரோம். அந்த காணொலிகள் ஏற்கனவே 2 காணொலி பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இது. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சின்னம் வந்து குறிப்பிடும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சின்னங்கள் பார்த்தாலே தெரியும். கரடுமுரடான சாலை. சரிங்களா, ஆப்ஷன் வந்து டி வந்து கரடுமுரடான சாலை. 27 சரிங்களா. இச்சின்னம் வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா இடதுபுற வளைவு இருக்குது. ஸோ அடுத்து வந்து இடதுபுற வளைவு இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பி இடதுபுற வளைவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இச்சின்னத்தின் பொருள் வந்து எல்லாருமே தெரியும். ஸோ பஸ் ஸ்டாப். சரிங்களா, பஸ் நிறுத்தம். ஸோ இச்சின்னத்தின் பொருள் வந்து பஸ் ஸ்டாப்பு, பஸ் நிறுத்தம். ஸோ ஈஸியான இதுதான். ஸோ எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து இது வந்து எந்த வகையான சின்னம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சின்னத்தின் பொருள் கேட்கல. இது இப்போ கட்டளை, உத்தரவு, அப்புறம் அந்த மாதிரி சின்னங்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகவல் சின்னமா, இல்லை வந்து கட்டளையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சின்னமா அப்படின்னு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த வகைன்னு தான் கேட்டிருக்காங்க. இது தகவல் கொடுக்குறது. இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியர்பை ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுக்கறனால இது வந்து சி தகவல் சின்னம். அப்புறம் வந்து இச்சின்னத்தின் பொருள் கேட்டிருக்காங்க. அது இரு வழிகளிலும் செல்ல தடை. ஸோ இரு வழிகளிலும் செல்ல தடை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 31 இந்த சின்னத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யூ-டர்ன் திரும்ப செய்ய தடை. சரிங்களா. ஸோ யூ திருப்பம் செய்ய தடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெட்டில் நடுவில் கிராஸ் பண்ணியிருந்தாலே அது தடைன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூ-டர்னுக்கு தடை. ஆப்ஷன் வந்து டி. அப்புறம் வந்து இந்த சின்னத்தின் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எந்த வகையான சின்னம்னு கேட்கல. இந்த சின்னத்தின் பொருள் என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட், அது உணவு விடுதி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து எந்த வகை சின்னம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது எந்த வகை சின்னம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ், ஒரு தகவல் கொடுக்குறது. அப்போ பார்க்கிங் பண்ணிக்கலாம் இருபுறமும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எந்த வகை சின்னம்னு கேட்டனால இது வந்து தகவல் சின்னம். ஆப்ஷன் வந்து சி. அப்புறம் நகரத்தின் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை. அது வந்து என்னென்னா அது வந்து பிரதான சாலை, அது மெயின் ரோடு. சரிங்களா. நகரத்தின் பல பகுதியில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை வந்து பிரதான சாலை, மெயின் ரோடு. சரிங்களா. ஆப்ஷன் வந்து டி. ஸோ சாலையில் குறுக்கிடும் ஓடைகளை கடப்பதற்கு டேஸ் கட்டப்பட்டிருப்பதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சிறு பாலம். சாலையில் குறுக்கிடும் ஓடைகளை கடப்பதற்கு கட்டப்பட்டிருப்பது சிறு பாலம். ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா. ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான பதில். அடுத்த கொஸ்டின், சாலையின் மையத்தில் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தொடர்ச்சியாக வரையப்பட்டுள்ள கோடு எதனை குறிப்பிடுது? அப்போ நம்ம கொஸ்டினை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தொடர்ச்சியாகங்கிற வார்த்தை சேர்த்துருக்காங்க. அது விட்டு விட்டு ஒரு கோடு இருக்கும். அதுவும் தனி ஒரு பொருளை குறிக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக கொடுத்துருக்கும் போது அது எதனை குறிப்பிடுகிறதுன்னா வலது பக்கம் செலுத்தக்கூடாது. ஸோ லெஃப்டில் தான் போகணும். நீங்கள் வலது பக்கம் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து சி. அது சாலையின் மையத்தில் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தொடர்ச்சியாக வரையப்பட்ட கோடு எதனை குறிப்பிடுகிறதுனா வலது பக்கம் செலுத்தக்கூடாது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனை பிரிவுகள் உள்ளன? அது 217. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனை பிரிவுகள் உள்ளன? 217. போக்குவரத்து வண்டிகளை ஓட்ட, அதாவது டிரான்ஸ்போர்ட். சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் கிடையாது, டிரான்ஸ்போர்ட். சரிங்களா. போக்குவரத்து வண்டிகளை ஓட்ட எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது 20. த மினிமம் ஏஜ் ரிக்வயர்ட் டு டிரைவ் ஏ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இஸ், அது ஏஜ் வந்து 20. சரிங்களா. அது நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஓன் யூஸ் பண்ணுறது. அப்புறம் போக்குவரத்து வண்டிகள் இயக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20 இருக்கணும். ஓட்டுநர் உரிமம் பெற எந்த படிவத்தில் மனு செய்ய வேண்டும்? ஃபார்ம் வந்து 14, அது படிவம் 4. ஓட்டுநர் உரிமம் பெற எந்த படிவத்தில் மனு செய்ய வேண்டும்னா ஃபார்ம் 4. சரிங்களா. ஃபார்ம் 14 கிடையாது, ஃபார்ம் 4. ஃபார்ம் 4ல் தான் நீங்கள் படிவம் செய்யணும். படிவம் 4. ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அது கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ சாலையின் எதிர் திசையில்
பாதசாரிகள் கடக்கும் பாதையில் சாலை சந்திப்பில். ஸோ ஆப்ஷன் வந்து அனைத்தும் தான். சாலையை எதிர் திசையில் நிப்பாட்டி வைக்கக்கூடாது, பாதசாரிகள் கடக்கும் பாதை, சாலை சந்திப்பில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது. ஸோ அனைத்தும் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து டி. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 187 கூறப்பட்டுள்ள கருத்தானது அப்படின்னா பிரிவு அது என்ன இருக்கான்னா குடிபதில் வாகனம் ஓட்ட தடை. ஸோ இது கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம டிஎன்எஸ் கேட்கலாம். அது குடிபதில் வாகனம் ஓட்ட தடை வந்து எந்த பிரிவுன்னு கேட்பாங்க. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 185. ஓகேங்களா. ஸோ பிரிவு 185ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை, ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நகர்ப்புற சாலையில் கனரக வாகனின் உச்சவேகம், அதாவது சிட்டி சைடில் ஸ்பீட் லிமிட் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் அர்பன் ரோடு. அது சிட்டி சைடில் நகர்ப்புற சாலையில் கனரக வாகனின் உச்சவேக அளவுனா மணிக்கு வந்து 35 கிலோமீட்டருக்கு மேலே தான் அதிகபட்சமே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது நகர்ப்புற சாலை கனரக வாகனங்கள் உச்சவேக வரம்பு. இது வந்து மனப்பாடம் பண்ணிங்க, 35 கிலோமீட்டர் இதுதான். சரிங்களா. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 181 கூறப்பட்டுள்ள கருத்தானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் பிரிவு 185 வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவுங்க. பிரிவு 181 வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் லைசன்ஸ். சரிங்களா. டிரைவிங் ஏ வெஹிக்கிள் வித்தவுட் லைசன்ஸ். அப்போ ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்குவது. 43க்கு வந்து சி. பிரிவு வந்து 181. 185 வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவு. 181 வித்தவுட் லைசன்ஸில் வந்து வண்டி ஓட்டுறது. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்து சி. வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு, அது வந்து வாகனத்தின் உயரம். வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தின் உயரம். ஆப்ஷன் வந்து சி. வாகனத்தின் வேகத்தை தேவையான அளவு கட்டுப்படுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் அமைப்பு. வாகனத்தின் வேகத்தை தேவையான அளவு கட்டுப்படுத்துவதற்கும் நிறுத்துவதற்கு பயன்படும் அமைப்பு வந்து பிரேக்கிங் சிஸ்டம். ஆப்ஷன் வந்து டி. எல்லாருக்குமே தெரியும் பிரேக் சிஸ்டம். ஆப்ஷன் டி. வாகனத்தின் முன் பம்பருக்கும் பின் பம்பருக்கும் இடையே உள்ள தூரம் டேஸ் எனப்படும், நீளம் எனப்படும். வாகனத்தின் முன் பம்பருக்கும் பின் பம்பருக்கும் இடையே உள்ள தூரம் வந்து நீளம் எனப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 47 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியர் பாக்ஸில் வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்லப்படும் சாதனம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. கியர் பாக்ஸிலேருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்ல பயன்படும் சாதனம் வந்து என்னதுன்னா ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கியர் பாக்ஸிலேருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்ல பயன்படும் சாதனம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். சரிங்களா. ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். 48 பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோல் காற்றும் கலவைக்கப்படும் இடம். சரிங்களா. கார்பரேட்டர். பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலும் காற்றும் கலவையாக்கப்படும் இடம், அது பெட்ரோலும் காற்றும் கலக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர். சரிங்களா. ஆப்ஷன் வந்து சி. அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்புகளுக்கு தேவையான சுழலும் சக்தியை ஃபேன் பெல்ட் மூலம் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா டேம்பர் புள்ளி. ஆல்டர்னேட்டர் அப்புறம் வாட்டர் பம்புகளுக்கு தேவையான சுழலும் சக்தியை ஃபேன் பெல்ட் மூலம் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா டேம்பர் புள்ளி. ஸோ ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்புகளுக்கு தேவையான சுழலும் சக்தியை ஃபேன் பெல்ட் மூலம் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா டேம்பர் புள்ளி. வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்கள் மூலம் வரும் தண்ணீரை குளிர்விப்பது வந்து பார்த்திங்கன்னா விசிறி தான். வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்கள் மூலம் வரும் தண்ணீரை குளிர்விப்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் விசிறி. சரிங்களா. வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்கள் மூலம் வரும் தண்ணீரை குளிர்விப்பது வந்து ஃபேன். நண்பர்களே, இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இதே மாதிரி மேனரில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் வந்து இனிமேல் பெய்டு கிளாஸ் நோட்டிஃபிகேஷன் தான் பெய்டு கிளாஸ் தான் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் டெஸ்ட்டு அப்புறம் சிறப்பு ஆன்லைன் கிளாஸ் தேவை அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாட் பண்ணி வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து எப்போ வேணால் வரலாம். ஏன்னா ஜியோ போட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து தான் ஆகும். குறிப்பாக வந்து கண்டக்டர் கம் டிரைவர் 2 லைசன்ஸ் இப்போ வச்சவங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. டிரைவர் தனியாக எடுப்பாங்களா கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களாங்கிறது வந்து இன்னும் வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல. இப்போதைக்கு 2 லைசன்ஸ் உள்ளவங்க தைரியமாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் வந்து டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பயங்கர காம்படிஷன் ஆகிரும். சரிங்களா. ஸோ அது ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
படிக்கணும் நமக்கு வேலை வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எழுத்துத் தேர்வில் நல்லா மார்க் எடுங்க. ஏன்னா எழுத்துத் தேர்வு வந்து யாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய திறமையினால் மட்டும்தான் எழுத்துத் தேர்வு வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் வந்து டெய்லி ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ படிக்க ஆரம்பிக்கிறது சாலச் சிறந்தது. ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.